லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 12 ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய விநாயகர் எது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், சாமி கேட்கணும், குறி கேட்கணும், உங்களுடைய குலதெய்வத்தை அழைத்து கேட்கணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிறதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல வழிபடுவது விநாயகரை தான். அவர் தான் முழு முதற் கடவுள். அவரவர் ராசிக்குரிய விநாயகர் பெருமானை வழிபட்டு வாழ்வில் நன்மைகளை அடைவோம். ராசி மேச ராசி. மனோதைரியம் மிக்கவர் நீங்கள். செவ்வாயின் ஆதிக்கத்தை பெற்ற நீங்கள் வீரமிக்கவங்க, எவருக்கும் அஞ்சாதவங்க. நீங்கள் வழிபட வேண்டியவர் வீர கணபதி. அடுத்த ராசிக்காரவங்க ரிஷப ராசிக்காரவங்க. நீங்கள் சுக்கிரனோட ஆதிக்கத்தை பெற்றவங்க, பரிபூரண அருளுக்கும் பாத்திரமானவர். நீங்கள் வழிபட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன மாதிரியான விநாயகரை வழிபடணும் அப்படின்னா, ராஜராஜேஸ்வரியின் அம்சத்தில் உள்ள ஸ்ரீ வித்யா கணபதியை வழிபடணும். அடுத்த ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்க. பல்வேறு திறமைகளை உடைய உங்களின் திறமைக்கும் வளர்ச்சிக்கும் மறைமுகமாக வந்து சேருகிற தாக்குதல்களில் இருந்து விடுபட நீங்கள் வழிபட வேண்டியது லட்சுமி கணபதி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடகராசிக்காரவங்க. கடகராசிக்காரவங்க ஒரு நேரம் சாந்தம், ஒரு நேரம் கோபம்னு முகத்தில் நவரசத்தையும் காட்டுறவங்க. நீங்கள் அமைதியான முறையில் அடுத்தவங்களை வழிநடத்தும் திறன் மிக்கவங்க. நீங்கள் வழிபட வேண்டியவர் ஹேரம்ப கணபதி அப்படின்றவர். அடுத்தது சிம்ம ராசிக்காரவங்க. இயற்கையில் தைரிய குணம் மிக்க உங்களுக்கு என்றுமே வெற்றி திருமகள் துணை நிற்பாள். அசாத்தியமான மன வலிமையோடு என்றென்றும் வெற்றியினை ருசித்து வரும் நீங்கள் வழிபட வேண்டியவர் விஜய கணபதி. அடுத்த ராசி கன்னிராசி. கன்னிராசிக்காரவங்க மென்மையான குணத்தினை உடையவங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கை துணையோடு இணைந்து செயல்படும் போது உங்களை வெல்ல எவராலும் இயலாது உங்களின் வழிபாட்டிற்குரிய மோகன கணபதி. துலாம் ராசிக்காரவங்க அயராத உழைப்பினை உடைய நீங்கள் மேற்கொண்ட லட்சியத்தை அடையும் வரை ஓய மாட்டீங்க. உங்களோட வழிபாட்டிற்கு உரியவர் வெற்றி கணபதி. அடுத்து விருச்சிக ராசிக்காரவங்க ரொம்ப சுறுசுறுப்பான குணத்தினை உடைய நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருக்காது சதா பணியாற்றி கொண்டு இருப்பவங்க. எப்போதுமே பரபரப்போடு எங்கி வரும் நீங்கள் வழிபட வேண்டிய சக்தி கணபதி. அடுத்த ராசி தனுசு ராசி. குரு பகவானோட ஆதிக்கத்தை பெற்ற நீங்கள் நேர்மையை மிகவும் நேசிக்கிறவங்க. தர்ம நெறியில் செல்வதனால அடிக்கடி தர்ம சங்கடத்தை சந்தித்து வரும் உங்களுக்கு சங்கடகர கணபதியே வழிபாட்டிற்கு உகந்தவர். அடுத்த ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க. தியாக உள்ளம் கொண்டவங்க. நீங்கள் உங்கள் மனதினை அடக்கியால் கற்றுக்கொண்டிருக்கிறீங்களேனா வெற்றி நிச்சயம். நீங்கள் வழிபட வேண்டியது யோக கணபதி. அடுத்த ராசிக்காரவங்க கும்பராசிக்காரவங்க. கும்பராசிக்காரவங்க புதிய விஷயங்களையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் தனித்திறமை பெற்றவங்க. நீங்கள் அனுபவ அறிவியல் மூலமாக அடுத்தவங்களை அடக்கியால் நினைப்பீங்க. நீங்கள் வழிபட வேண்டியவர் சித்தி கணபதி. அடுத்த ராசி மீனராசி. கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைத்தனமான குணத்தினை உடையவங்க. நீங்கள் நினைத்ததை அடைந்துவிட வேண்டும்னு பிடிவாத குணத்தினை உடையவங்க. உங்கள் வழிபாட்டிற்கு உரியவர் பால கணபதி. நண்பர்களே, இதே மாதிரி உங்களுக்குரிய விநாயகரை வழிபட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதிக அளவு எந்த ராசிக்காரவங்க நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.